அதே அதிகாரத்துல யாக்கோபுடைய ஜெபத்தை பார்க்கலாங்களா? 32வது அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் யாக்கோபுடைய ஜெபம் அங்கே வேதாகம் நமக்கு காமிக்கின்றது. வாசிங்களேன். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்று என்னுடனே சொல்லி இருக்கின்ற கர்த்தாவே. அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொன்னீங்கல்ல அப்படின்றத ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்புறம் வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். 12வது வசனத்துல மீண்டும் அவர் சொல்றாரு, என்று சொன்னீரே என்று சொல்றான். ஆங்கிலத்துல 12வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆனால் நீர் வாக்கு பண்ணீரே, ஆனால் நீர் சொன்னீரே என்ற வார்த்தைகளை வைத்து தேவனுடைய பிரசனத்தை இறுக கெட்டியாக பிடித்து இந்த விண்ணப்பத்தை யாக்கோபு தேவனுடைய பிரசனத்தில் வைக்கிறான். இப்படிப்பட்ட அவனுடைய உயிருக்கு எதிரே வரக்கூடிய அவனுடைய சகோதரனிடத்திலிருந்து தப்பிக்க அவன் விரும்பின பொழுது, அவன் தேவனிடத்தில் வந்த பொழுது, தேவனிடத்தில் அவன் கேட்டது, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன் என்று அவன் சொல்லுகின்றான். அவன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்த பொழுது, அவன் தேவனிடத்தில் தேவன் சொன்னதை தேவனுக்கு ஞாபகப்படுத்தின நிமித்தம் தேவன் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து, அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அடுத்த அதிகாரம் சொல்லுது, 33வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கின்றது. வாசிங்களேன். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். நான் சொல்றேன், இந்த 4வது வசனம் நடந்ததற்கு காரணம் இதற்கு முன்பதான அதிகாரத்தில் யாக்கோபு செய்த ஜெபத்து நிமித்தம் தான்.